மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், மதிமுக ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மநீம ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிவெடுக்கப்பட்டது. குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றிய தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாமல் காப்பது, தமிழ்நாட்டின் தற்போதைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்வது ஆகியவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள 543 எம்பிக்கள் என்ற எண்ணிக்கை இருக்கும்போதே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பேச கிடைக்கும் நேரம் குறைவாக இருக்கிறது. இதில் எண்ணிக்கையை அதிகரித்தால் பேச கிடைக்கும் நேரம் தொடர்பான சிக்கல்களை இந்த கூட்டத்தில் எம்பிக்கள் எடுத்துரைத்தனர். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் 50% எண்ணிக்கை உயர்வு என்பது மக்களை திசை திருப்பும் ஆசை வார்த்தை என்றும் தெரிவித்தனர். எனவே அனைத்து கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் ஏன் பங்கேற்கவில்லை என திமுக எம்பி கனிமொழி விளக்கமளித்துள்ளார். தொகுதி மறுவரையறை என்னும் ஆபத்தை முதலில் எடுத்துரைத்து எச்சரித்தவர் எங்கள் தலைவர் மு.க.ஸ்டாலின் தான். தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றப் போவதாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவு குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில், அது இன்னும் கையில் கிடைக்கப்பெறாத நிலையில் இதில் புதிதாக விவாதிக்கவும் எதுவும் இல்லை. தமிழகத்தின் நிபந்தனைகளை ஏற்கனவே நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்வரும் தீர்மானங்கள் வாயிலாக தெரிவித்துவிட்டோம். தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது. தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழகம் எதிரானதாக இல்லை. அதே சமயம் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக, பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதும் உறுதியாக நிற்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய தேசிய முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இப்போதும் அதே நிலைப்பாட்டிலேயே இருக்கும்போது இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கான தேவை என்ன? தமிழகத்தின் உரிமைகளுக்கு எதிரான நமது பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரையறையை திமுக நிச்சயம் எதிர்க்கும். அதில் எள்ளளவும் எங்களிடம் மாற்றம் இல்லை. ஆனால் காவிரி பிரச்சினைக்காக தமிழகம் முழுவதும் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேகேதாட்டு அணை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வருகிறார்கள். அனைவரும் கேட்கும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தாமல், அது குறித்து வாயும் திறக்காமல் தாவேக அரசு கள்ள மௌனம் காக்கிறது. யாரும் கேட்காமலேயே அவசரமாக தொகுதி மறுவரையறைக்கான கலந்தாய்வு கூட்டத்தை தாவேக அரசு தற்போது கூட்டியிருப்பது காவிரி பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்பும் அரசியல் நாடகமே அன்றி வேறில்லை. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மேகதாது விஷயத்துலையும் ஒரு மித்த கருத்து தான் கொண்டு இருக்கோம். பல நேரங்களில் ஒரே விஷயத்த ஒன்றா கூட போய் நாங்கள் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது புதுசான ஒரு விஷயம் அப்படின்றது, இவங்க புதுசாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க, இவங்க புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதுவரை நடக்காத ஒன்று இல்லை. அதனால் இப்பொழுது கூட இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேகா எல்லா எதிர்கட்சி தலைவர்களையோ இல்லைன்னா அவங்களோட கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ சந்தித்து இந்த மேகதாடு பிரச்சனையை பற்றி அவர்களிடம் எடுத்து சொல்லுவது என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு செல்ல தயாராக இருக்கிறோம். கூட்டணியில இருக்கக்கூடிய சில பேருக்கு அது தர்ம சங்கடம் ஆயிடுங்கிற ஒரே காரணத்திற்காக
அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்னன்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். இதையெல்லாம் தாண்டி திசை திருப்பக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து திசை திருப்பி இன்னைக்கு திடீர்னு தனக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் மேல ஒரு அதை பத்தி அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற விதமாகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் முறைப்படி நடக்காத ஒரு கூட்டம் தான். பில்லு வருதா இல்லையானே தெரியல. இந்த செஷன்ல வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. பில்லு வருதான்னு தெரியல. அந்த புதிய பில்லு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதுல என்ன இருக்குங்கிறது அது தெரிஞ்ச பிறகுதான் அதை நம்ம ஏத்துக்கிறோமா, எதுக்குறோமா, நிராகரிக்க போறோமா அப்படின்னு அதை பத்தி நம்ம விவாதிக்க முடியும். நம்மளுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்ன, அது அப்படி அதை பத்தி அப்படிங்கிறது அந்த பில் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருக்குமே அது என்னன்னே தெரியாத ஒரு இதுல நம்ம அதை பத்தி விவாதித்து என்ன பயன் இருக்கும்? திமுக கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, அதனால் எந்த பயனும் ஏற்படாது என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சிபிஐ கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், அமைச்சரின் கருத்து ஏற்புடையதல்ல. தொகுதி மறுவரையறைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் தாவேக ஏன் காவிரி விவகாரத்திற்கு நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பழனி கோவிலின் நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மதுரை மத்திய சிறையில் இருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் திடீர் உடல்நலக்குறைவால் காலமானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்ட அறிக்கையில், நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கச் செய்யும் வகையில் தங்களது பணி சிறக்கட்டும் என்றார் முதல்வர் விஜய்.